மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். புதிய வீடியோவில் புயலாக சிக்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜயோடைய ஆதரவாளர்கள் அவசரமா செய்தி வெளியிட்டு திடுதிப்புன்னு அழிச்சிட்டு ஓடி இருக்கக்கூடிய தந்தி டிவி. இப்ப அந்த புதிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஜய் ரசிகர்கள், விஜயோடைய தொண்டர்கள் இவங்களை பார்க்கும் போதுதான் பரிதாபமா இருக்குது. ஏன்னா 20 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து, இன்னும் கட்சியோட தலைவர் பனையூர் வீட்டை விட்டு வெளியில வரல, கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இன்னும் தலைமறைவா இருக்கிறவங்க வெளியில வரலையா? அப்ப இவங்களுக்கு எதிராக நம்ம பேசுறது, நம்மளை பத்தி இவ்வளவு சொல்றாங்களே, நம்ம எதுவுமே பேசுறதுக்கு நம்ம கையில இல்லையன்றதுக்காக பாஜக காரவங்க பரப்பக்கூடிய ஆதாரத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரை பரப்பக்கூடிய ஆதாரங்களை பரப்புறாங்க. அதிமுக ஏதாவது பொய்களை சொன்னா அதையும் சேர்த்து ஷேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் இப்போ ஒரு வீடியோ போட்டு கொத்தா சிக்கி இருக்கிறாரு. எப்ப வேணாலும் சவுக்கு சங்கர் கைது பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இரவே கூட கைது செய்ய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சவுக்கு சங்கருடைய வீடியோக்களை தான் விஜயோடைய தொண்டர்கள் பெரிய அளவுல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, கரூர்ல 1 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க. பாடி எல்லாத்தையுமே 41 பாடியுமே காலையில 6 மணிக்குள்ள எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்னவோ ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு. இந்த ஆதாரத்தை இவர் கையில யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டோம்னா, கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இவர் கையில சொன்னாராம். அதை நீங்களே கேளுங்களேன். அதிர்ச்சிகரமான தகவல். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதை சொன்னார். ஒருத்தர் காலையில 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமா போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மாச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணிருக்கணும். இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அடிப்படையா வச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணிருப்பாங்க தெரியுதா? இப்ப தெரியுதா எத்தனை டேபிள்னு? புரியுதா? 1 மணி நேரத்துல எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காங்கப்பா. கரூரை சேர்ந்த ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி ஒரு கையில சொன்னாராம். அந்த போலீஸ் அதிகாரி யார் தெரியுமா இருப்பா? இவர் எங்கேயா போதையில போய் உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல யாரோ ஒரு வாட்ச்மேன் கட்டிங் போடுறதுக்கு வந்திருப்பாரு. அந்த போதையில காக்கி டிரெஸ் போட்டிருக்கக்கூடிய வாட்ச்மேனை பார்த்துதான் போலீஸ் அதிகாரி நினைச்சிருப்பாரு. ஏன்னா அப்படிதான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு 41 உயிர் பறி போயிருக்குது. இதையும் வச்சு கேடுகட்ட எலும்பு துண்டை காசை வாங்கிட்டு இப்படியே ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணுவாங்கன்னா இவங்களை என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதுல சொல்றது பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி காலையில 7 மணிக்கு வருவாராம். அதனால எடப்பாடி பழனிசாமி 7 மணிக்கு வர்றதுக்குள்ள நைட்டோட நைட்டா எல்லா உடல்களையும் நைட்டு 1 மணிக்குள்ள 1 மணி நேரத்துல எல்லா உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடல்களை காலையில 6 மணிக்குள்ள அப்புறப்படுத்திடணும், எல்லா உடல்களையும் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்க உத்தரவு கொடுக்கப்பட்டதா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வரும்போது அங்க ஒரு பாடி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அங்க ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்களாம். ஆனா அங்க களத்துல என்ன நடந்தது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி காலையில 9-10 மணிக்கு மேலதான் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வரும்போதெல்லாம் அங்க பல உடல்கள் இருந்தது. ஒன்னும் காலையில 6 மணிக்கெல்லாம் எல்லா உடல்களையும் அங்க இருந்து அப்புறப்படுத்திடலாம் இல்ல. எடப்பாடி பழனிசாமி வரும்போது பல உடல்கள் இருந்தது. அந்த உடல்களுக்கு மாலை அணிவிச்சு அவருமே அஞ்சலி செலுத்தினாரு. சீமான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. சீமான் வரும்போது 10 மணிக்கு மேலதான் வந்திருந்தாரு. சீமான் வரும்போது பல உடல்கள் அங்க இருந்து வந்தது. அந்த உடல்களுக்கு போய் மாலை அணிவிச்சு அவருமே அஞ்சலி செலுத்தினாரு. அப்போ திட்டமிட்ட ஒரு பொய்யை பரப்புறாங்க. காலையில 6 மணிக்குள்ள எல்லா பாடியுமே அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட ஒரு பொய்ய இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் பரப்பிட்டு இருக்கிறாப்ல. அதுவுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணத நைட்ல போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சாங்களாம். அந்த நள்ளிரவுல ஆரம்பிக்கப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் வெறும் 1 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கதையை அடிச்சு விடுறாரு. 1 மணி நேரத்துல எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காங்கப்பா. எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? முடிச்சிட்டு கரூர்ல ஒரு சுடுகாடு தான் இருக்கு. இல்ல கொஞ்சமாச்சும் பேசும்போது ஒரு அறிவு வேணாம்? என்ன கேட்கும் போது, ஏன்னா இவ்வளவு நாளா சவுக்கு சங்கர ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அவருடைய சேனலை ஃபாலோ பண்றது, எதையுமே யோசிக்க மாட்டாங்க. சவுக்கு சங்கர் என்ன பொய்கள் அடிச்சு விட்டாலும் கேட்பாங்க. இப்போ கூடுதலா அந்த ஃபாலோவர்ஸ்ல விஜய் ரசிகர்கள் சேர்ந்துட்டாங்களேன்ற தைரியத்துல இஷ்டத்துக்கு மனுஷன் அடிச்சு விடுறாரு. 1 மணி நேரத்துல 41 உடல்களை யாராவது போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியுமா? கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு வேணாம்? ஏன்னா இங்கே முழு மாநிலமும் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. இது இந்திய அளவுல இந்த விஷயம் ட்ரெண்டா மாறுறதால, மொத்த இந்தியாவுமே இந்த விஷயத்தை உற்று நோக்குறதால அங்க ஃபுல் ப்ராசஸ் இருக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது வீடியோ பதிவு உட்பட எல்லாமே அங்க வீடியோ பதிவு செய்யப்படுது. அப்ப இங்க முழுக்க ஆதாரம் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட நேரம் இரவு 1:45க்கு முதல் பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. மறுநாள் மதியம் 1:10க்கு 39வது பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொடுக்குறாங்க. 39வது பாடி மறுநாள் மதியம் 1:10க்கு 39வது பாடி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல மதியம் 12 மணிக்கு
ஜெயா டிவி வெளியிட்ட ஆதாரம். இந்த சவுக்கு சங்கர் எங்க வாலாட்டிக்கிட்டு எலும்பு துண்டு வாலாட்டிக்கிட்டு பேசுறாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட ஜெயா டிவில செய்தி வெளியிடுறாங்க. மதியம் 12 மணிக்கு வரைக்கும் போஸ்ட்மார்டம் வந்து ரொம்ப தாமதமா நடந்துட்டு இருக்குது, ரொம்ப மெத்தன போக்குல போஸ்ட்மார்டம் நடக்குது, அதனால் உறவினர்கள் போராட்டம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி உங்க ஜெயா டிவி தான் செய்தியை வெளியிட்டது. அப்ப மதியானம் 12 மணி வரைக்கும் போஸ்ட்மார்டம் முடியலன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போதையில இந்த சவுக்கு சங்கர் புரோக்கர் சவுக்கு சங்கர் என்ன பண்றாப்புல, நைட்டு வந்து ஆரம்பிச்சாங்க, ஒரே மணி நேரத்துல 41 உடலையும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு ஒரு கேடுகட்ட பேச்சு இது. தமிழிசை சவுந்தரராஜன் மறுநாள் காலையில பிரஸ் மீட்டே கொடுத்திருந்தாங்க, அங்க போஸ்ட்மார்டம் வந்து ரொம்ப மெத்தன போக்குல நடக்குது, இது மாதிரியான நேரத்துல ஒரு அரசு வந்து துரிதமா போஸ்ட்மார்டம் எல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனே சொன்னாங்க. போஸ்ட்மார்டம் ரொம்ப ஸ்லோவா நடக்குது அப்படின்னு. அது அவங்க அரசியலுக்காக சொல்றாங்க. 41 உடல் ஒரு பாடியை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு குறைஞ்சது 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும். அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் எடுக்கணும். அப்ப எல்லாத்தையும் பரிசோதனை செய்யணும்னா 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அப்ப 41 உடல்களை, ஏன்னா அங்க பல டேபிள்களை வச்சு அங்க போஸ்ட்மார்டம் செய்யப்படுது, 5 டேபிள் வச்சு போஸ்ட்மார்டம் செய்யப்படுது. பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மருத்துவர்கள் டீன்கள் எல்லாம் வர வச்சு பண்ணும்போது அப்ப 5 டேபிள்ல 41 உடல்கள் வச்சு போஸ்ட்மார்டம் செய்யும் போது அதுக்கான கால அவகாசம் ஏற்படும். இது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு டாக்டரா இருக்குதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சுமே அவங்க ஒரு அரசியல் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப மெத்தன போக்குல போஸ்ட்மார்டம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது மூலியமா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு ஜெயா டிவி சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப மெத்தன போக்குல நடக்குதுங்கிறாங்க. சீமான் அங்க போறாரு, சீமான் காலையில 10 மணிக்கு மேல அங்க போகும்போது இன்னும் பல உடல்கள் உள்ள இருக்குது, மார்ச்சுவரியில இருக்குது, இன்னும் போஸ்ட்மார்டம் பண்ணி வெளியில வரல. அதனாலதான் சீமான் போகும்போது அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. பல பேர் என்ன சொன்னாங்க, சீமான் கூட வாக்குவாதம் சொன்னாங்க. அது சீமான் கூட வாக்குவாதம் இல்ல, இன்னும் எங்களுக்கு பாடியை கையில தராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்குவாதம் நடந்தது. அப்போ வாக்குவாதம் நடக்கிற அளவுக்கு, மக்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் மெத்தன போக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போஸ்ட்மார்டத்துடைய நேரம் மதியம் மாலை வரைக்கும் போஸ்ட்மார்டம் நடந்தது. 41வது உடலை போஸ்ட்மார்டம் செஞ்சு கொடுக்கும் போது மாலை 4 மணிக்கு தான் 41வது உடலை கொடுக்குறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நடக்கும்போது இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு, நைட்டு வெறும் 1 மணி நேரத்துல அந்த போஸ்ட்மார்டமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு அவதூறை பரப்புறாரு. அடுத்து சவுக்கு சங்கர் பரப்பக்கூடிய இன்னொரு அடுத்த கட்ட ஒரு அவதூறு என்னன்னா, போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட உடல்கள் எல்லாமே காலையில 6 மணிக்குள்ளே எல்லாத்தையுமே எரிச்சிடணும், அதுவும் புதைக்க கூடாதான், நைட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே எரிச்சிடணும், காலையில 6 மணிக்குள்ள எரிச்சிடணும், சொந்தக்காரங்களுக்கு கூட வர அளவு கூட டைம் ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, காலையில 6 மணிக்கு எரிச்சிடணும் சொல்லி அவ்வளவு பெரிய ஆர்டர் போட்டாங்களாம். கரூர்ல ஒரு சுடுகாடு தான் இருக்கு. அங்க அந்த ஊருக்கு எத்தனை சுடுகாடு இருக்கும்? மின்மயானம் நான் சொல்றது இங்க ஒண்ணுதாங்க இருக்கு. ஊர்ல இருந்து சொந்தக்காரன் வருவான், என்ன பண்ண போறோம் சொந்தக்காரன், இந்தா எரி எங்க என்ன, இந்தா 1 லட்சம் ரூபா, ஒவ்வொரு தடவை 1 லட்சம் ரூபா விட்டுருவாங்க திமுக. பக்கத்துல வேறு சுடுகாடு இருக்குல்ல, வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம், கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தை சுடுகாடு, அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்ல, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட். இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த விஜய் ரசிகர்கள் இன்னமும் அந்த அப்பாவித்தனமா சினிமா மனநிலையில இருக்காதீங்க, அந்த தற்கொலை சிந்தனையோட இருக்காதீங்க. எவன் ஒரு செய்தியை பரப்பினாலும் அதோட உண்மைதானா அப்படின்ற கொஞ்சமாச்சும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கடுத்து விமர்சனம் வைங்க. தாராளமா விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனா எந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம சவுக்கு சங்கரோட வீடியோ எல்லாம் ஷேர் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களேன்னு நினைக்கும் போதுதான் விஜய் ரசிகர்களோட நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு தெரியுது. சவுக்கு சங்கர் சொல்றாரு, காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து உடல்களை எரிச்சாகணும், அப்படி நீங்க உடல்களை எரிக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி கையில இதுக்கு தனியா 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவ்வளவு ஒரு அபாண்டமா போய் சொல்றாரு. இந்த சவுக்கு சங்கர் யாருன்னா, சினிமாவில் பைல்வான் ரங்கநாதன் எப்படி படுக்கை அறைக்கையில படுத்து உட்காந்துக்கிட்டு மேல எந்த நடிகை இருந்தாங்கன்னு சொல்லி பேசுவாரோ, அது மாதிரி அரசியல்ல ஒரு பைல்வான் ரங்கநாதன் தான் இந்த சவுக்கு சங்கர். அதாவது எல்லா உடல்களையும் 41 உடல்களை காலையில 6 மணிக்குள்ள எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அன்னைக்கு மதியம் வந்த பல ஊடகங்கள், புதிய தலைமுறை, பாலிமர், தந்தி டிவின்னு சொல்லி பல ஊடகங்கள் மதியம் வரைக்கும் அங்க உடல்கள் வைக்கப்பட்டு அதோட சொந்தக்காரங்களை அஞ்சலி செலுத்தி பல உறவினர்கள் அழுது கதறின பல வீடியோக்கள் நம்ம அன்னைக்கு கண்ணெதிர நம்ம பார்த்தோம். இப்படி கண்ணெதிர நம்ம காட்சிகள் காணும் போது இவங்க இவ்வளவு பெரிய பொய்ய பரப்பிட்டு இருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு ஒரு கேடுகட்ட நபர்கள் அப்படிங்கறத எங்கேயாச்சும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 41 உடல்களும் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே முழுக்க பொய். ஏன்னா எல்லா உடல்களும் எரிக்கப்படல. அவங்கவுங்க குடும்ப வழக்கம் என்னமோ, அவங்களோட பாரம்பரிய வழக்கம் என்னமோ, அந்தந்த ஃபேமிலி தான் அந்தந்த ப்ராசஸ் செஞ்சாங்க. அதுல புதைக்கப்பட்ட ஒரு உடல் ஆதாரமா தான் நம்ம மீடியாவில் இருக்க ஆதாரமே சொல்லலாம். புதிய தலைமுறை, நியூஸ் 18, பாலிமர், இப்படி பல ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் இறந்து போன ஒரு குழந்தை, அந்த வாய் பேச முடியாத அந்த குழந்தைய புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட தாய்மாமன் வந்து அந்த புதைக்கப்பட்ட அந்த அடக்க ஸ்தலத்துக்கு முன்னாடி படுத்து கதறி அழுதக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லா மீடியாக்களுமே அந்த செய்தியை பார்த்தோம். எவ்வளோ ஒரு ஏன் இப்படி சினிமா மமதிக்காக, சினிமா மோகத்துக்காக ஏன் இப்படி உயிரை கொடுக்குறீங்க, ஏன் பிள்ளைங்களோட உயிரை போய் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாய்மாமன் போய் அந்த அடக்க ஸ்தலத்துல போய் அங்க போய் உளுந்து அழுகிறாரு. அது புதைக்கப்பட்ட ஒரு உடல் தான்.
அதே மாதிரி ஒரு தாய் 2 பிள்ளைகள் இவங்களாம் அந்த கூட்டத்துல போய் நடிகர் விஜயை பார்க்க போய் அந்த இடத்துல உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த உடல்களும் புதைக்க தான் செஞ்சாங்க. அந்த தாயை ஒரு குழியில புதைச்சாங்க, பக்கத்துல இன்னொரு குழி தோண்டி அங்க அந்த 2 குழந்தைகளை ஒரே குழியில அடக்கம் செஞ்சாங்க. எல்லாருமே பக்கத்துல சொல்லி இதுவுமே புதைக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லா மீடியாக்களுமே இந்த செய்தியை பார்த்தோம். அப்ப இவ்வளவு மீடியாக்களை செய்தி பார்த்துமே இப்படி அப்பட்டமான பொய்கள், காலையில 6 மணிக்குள்ள நீ வந்து எரிச்சாகணும், இதுக்கு தனியா உனக்கு கவர்மெண்ட் உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு மேல இவ்வளவு பழி போடுறது காரணம் என்னன்னா, இவங்க அதிமுகவை இங்க பில்டப் கொடுக்கணும். அதிமுக பில்டப் கொடுத்தாதான் திமுக மக்கள் விரோதமா பார்ப்பாங்க. இதை யாருக்கிட்ட நம்ம சொல்றோம்? மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த ரசிகர்கள் கிட்ட தான் நம்ம சொல்ல போறோம். அவன் எல்லாத்தையும் நம்ப தானே போறான். இன்னைக்கு அவனுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்குது, அதை அவன் நம்ப தானே போறான். நம்பிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறானே அப்படின்ற தைரியத்துல அந்த ரசிகர்களை எந்த அளவுக்கு முட்டாள்களா நினைச்சிருந்தா சவுக்கு சங்கரி பேர்பட்ட ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு சிபிஐ நோண்ட போகுது, சிபிஐ வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸா இதை தான் கையில எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் பேசுறாப்புல. இந்த விஷயத்தெல்லாம் சிபிஐ வந்து எடுக்காது. ஏன்னா சிபிஐ விசாரணை கையில் எடுத்ததால திமுகவுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிபிஐ வரதால நடிகர் விஜய்க்கு தான் ஆபத்து. ஏன்னா சிபிஐ வந்து புதுசா ஒரு எவிடன்ஸா தோண்டி எடுத்துட போறாங்க. அங்க என்ன ஸ்பாட்ல நடந்தது அதை தான் எடுக்க போறாங்க. இங்க ஆதாரத்தை கொடுக்க மறுக்கிறது யாரு? விஜயோட தரப்பு தான் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த வேனை சுத்தி பல்வேறு வகையான 8K ஃபெசிலிட்டி கொண்ட கேமராக்கள் இருந்தது, மேல ட்ரோன் காட்சிகள் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் அவருடைய அடுத்த படம் ஜனநாயகன் படத்துக்காக இவங்க யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற அடிப்படையில தான் எஸ்ஐடி டீம் இங்க விசாரிச்சாங்க. ஆனா எங்களுக்கு எஸ்ஐடி வேணா, சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சாங்களே, அப்போ உங்க கையில தான் இங்க இருக்குது. உங்க கையில உண்மையாவே அது ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்காக பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அங்க விஜய் வந்து இனி பாஜக சொல்றது கேட்டுதான் ஆகணும். உண்மையாலே சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தி இருந்தாரு. ஏன்னா விஜய் தாமதமா வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்க சொன்ன நேரம் வேற, அங்க வந்த நேரம் வேற, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல, போலீஸ் தடுத்துமே அந்த கூட்டத்துல உள்ள பூந்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி எல்லா குளறுபடியும் எல்லா தவறுகளும் நடிகர் விஜய் தரப்புல இருக்கிறதால இங்க திமுகவுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு மக்களுக்கோ இந்த சிபிஐ விசாரணையால எந்த பாதிப்பும் இல்ல. அங்க சிபிஐ கையில கொத்தா சிக்கி இருக்கிறது நடிகர் விஜய் தான் சிக்கி இருக்கிறாரு. அதனால சிபிஐ வந்து விசாரிச்சாலும் யார் வந்து விசாரிச்சாலும் அங்க முதல் ஆபத்து நடிகர் விஜய்க்கு தான் இந்த இடத்துல காத்திருக்குது. சரி, இந்த இடத்துல இந்த சிபிஐ விசாரணை இதெல்லாம் பேசப்படுற நேரத்துல தந்தி டிவி நேத்து ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டாங்க. தந்தி டிவி ஒரு செய்தி வெளியிட்டு இது மாதிரி இப்ப சிபிஐ கைக்கு விசாரணை போயிட்டதால எஸ்ஐடி கமிஷன் இங்க கரூர்ல தங்கி இருந்து எஸ்ஐடி கமிஷன் விசாரிச்சாங்க இல்லையா, நீதிபதியோட உத்தரவு கீழே ஐஜி அசராகருக்கு அவங்களோட தலைமையில ஒரு போலீஸ் டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விசாரிக்கப்பட்ட பல ஆதாரங்கள் திடீர்னு கொளுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஒரு மொட்டை செய்தியா தந்தி டிவி ஒரு செய்தியை ஒண்ணு வெளியிடுறாங்க. 32 GB கொண்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் அந்த இடத்துல கொளுத்தப்பட்ட நிலைமையில இருக்குது. பல காகிதங்கள், பல முக்கியமான காகித நகல்கள் கொளுத்தப்பட்ட, அதாவது ஜெராக்ஸ் நகல்கள் கொளுத்தப்பட்ட நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தீயில கரிஞ்சு போன போட்டோஸ், ஒரு எரிஞ்சு போன ஹார்ட் டிஸ்குடைய ஒரு போட்டோ, இந்த போட்டோ காட்டிட்டு இப்படி மொட்டையா ஒரு செய்தி போடுறாங்க. இந்த செய்தியை பார்த்த அந்த விஜய் ரசிகர்கள், ஏன்னா அவங்களுக்கு அவங்க தரப்புல இருந்து பேசுறதுக்கு அங்க நிர்வாகிகள் யாருமே இப்ப களத்துல இல்ல, எல்லாம் தலைமுறையா இருக்காங்க. இந்த செய்தியை விஜய் ரசிகர்கள் வேக வேகமா ஷேர் பண்ணி, உன் மேல தப்பு இல்லைன்னா ஏன் இதெல்லாம் நீங்க அழிக்கிறீங்க, ஏன் ஹார்ட் டிஸ்கை நீங்க அழிக்கிறீங்க, அப்போ உங்க கையில பெரிய தப்பு மாட்டிட்டதால தான் இதெல்லாம் நீங்க அழிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தந்தி செய்தியோட முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கறத போய் தேடி பார்த்தோம்னா, சிபிஐ இங்க விசாரணைக்கு வந்தாங்க. வந்த விசாரணையில சிபிஐ கையில, ஏன்னா இதுக்கு முன்னாடி விசாரிச்சிருந்த டீம் போலீஸோட டீம், இப்ப எப்ப சிபிஐ கைக்கு விசாரணை போதோ எல்லா விசாரணையோட எவிடன்ஸ் ஆதாரத்தை எல்லாமே சிபிஐ கைக்கு ஒப்படைச்சாகணும். அப்படி எல்லா ஃபைலுமே ஒப்படைச்சிட்டாங்க. இங்க எக்ஸ்ட்ரா அதோட காப்பி இருக்கும் இல்லையா, ஹார்ட் டிஸ்கோட இன்னொரு காப்பி, ஜெராக்ஸோட இன்னொரு காப்பி, அந்த ஃபைல எல்லாமே ஒரு இடத்துல தங்கி உங்க வேலை செய்யும் போது, அங்க வேலையை முடிச்சு கிளம்பும் போது பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு வரது வழக்கம். ஒரு ஆபீஸ்ல நம்ம இருக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பழைய நம்ம கையில இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் அதோட நகல்கள் எல்லாமே தீயில போட்டு கொளுத்தி விட்டு வரது இல்லையா, அந்த மாதிரி தான் அங்க உண்மையான எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு மீதி எதெல்லாம் வேண்டாத பொருட்களா இருக்கோ அந்த வேண்டாத பொருட்களை எரிச்சிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த இடத்துல எரிச்சு போட்டு அது நடந்த ஒரு சம்பவம். ஆனா இதோட பின்னணியை முழுசா வெளியிடாம தந்தி டிவி என்ன செஞ்சுட்டாங்க, வெறும் ஹார்ட் டிஸ்க் எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது, அந்த இடத்துல பல காகித நகல்கள் எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி அறகுறையா ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இதை விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கண்டமேனிக்கு இதை ஷேர் பண்ணாங்க. அப்புறம் பலருமே தந்தி டிவி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரியான அறகுறையா ஏன் செய்தியை வெளியிடுறீங்கன்னு. உடனடியா தந்தி டிவி அந்த செய்தியை அழிக்கிறாங்க, அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு. அப்ப நீங்க சொன்ன செய்தியில பிழை இல்லைன்னா ஏன் அழிக்கணும்? அப்போ ஒரு மீடியாக்கோ ஒரு ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, நான் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட வெளியிடுறேன்னா அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்துல, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கணுமே தவிர மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எனக்கு டிஆர்பி கிடைக்கணும் அப்படின்ற நிலைமையில மீடியாக்கள் இருக்கிறதால தான்
ஏன்னா நடிகர் விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு, விஜய் குளிச்சிட்டாரு, விஜய் உள்ளாடை போட்டுட்டாரு, விஜய் சென்ட் பூசிட்டாரு, விஜய் வண்டியில ஏறிட்டாரு. இப்படி ஹைப் கொடுத்த மீடியாக்களுடைய பங்களிப்பும் இந்த 41 உயிர் பலிக்கு முக்கிய ஒரு காரணம். அதனால மீடியாக்கள் இப்படி பொறுப்பு இல்லாம தொடர்ந்து செயல்படுது. அதையும் இந்த தற்கொலை பசங்க அதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. குறிப்பா அவங்கள்ட்ட நம்ம சொல்றது என்னன்னா, சவுக்கு சங்கர்லயுமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. சவுக்கு சங்கர் எவ்வளவு பொய்யான தகவல்கள் சொன்னாரு, நம்ம பாயிண்டா நீங்க ஆதாரத்துல சொன்னோமா. இந்த சவுக்கு சங்கரோட பின்னணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே சவுக்கு சங்கர், ஏன்னா சவுக்கு சங்கரோட அரசியல் அந்த காசு கொடுத்த எந்த பக்கம் பேசுற ஒரு வாய். தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல அந்த தன்னோட மூச்சு காற்றோட உரிமைக்காக போராடின மக்களை வாயிலே சுட்டு சாவடிச்சாங்க. நீ ஏன் கோஷம் போடுற, இந்த வாயிலே சுடுறன்னு சொல்லி அப்படி சுட்டு சாவடிச்சாங்க. அப்படி சுடப்பட்ட அவ்வளோ நம்ம மொத்த தமிழ்நாடுமே பார்த்து வயிறறிஞ்ச ஒரு விஷயத்த இந்த சவுக்கு சங்கர் அதை எப்படி ஒரு நார்மலைஸ் பண்ணார் அப்படின்னா, அது யாரையே சுடணும்லாம் சுடல. பொதுவாகவே போலீஸோட ட்ரைனிங்ல வந்து அப்படி மேல வானத்தை பார்த்து சுடுவாங்க, ஒரு ட்ரம்மை பார்த்து அப்படி சுடுவாங்க. அது ட்ரம்மை பார்த்து சுட்டா மக்கள் கூட்ட கலைஞ்சு போயிடும் சொல்லி அப்படி பக்கத்துல ஒரு காரை பார்த்து தான் சுட்டாங்க. அப்படி மிஸ் ஆகி மக்கள் மேல பட்டுருச்சு. எதுவும் தெரிஞ்சு வேணும்லாம் சுடல அப்படின்னு சொல்லி இவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்ன ஒரு நபர் தான் தன்னுடைய எலும்பு துண்டுக்காக இப்படி மக்கள் மேல பழிய தூக்கி போடக்கூடிய ஒரு மானங்கட்ட ஒரு நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஏன்னா ஸ்டெர்லைட்ல அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோலினுடைய குரல் தான் அந்த போராட்டத்துக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு காரணம். ஸ்லோலின் அவ்வளவு கத்தி கோஷம் போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி ஸ்லோலினோட வாயிலேயே சுட்டு சாவடிச்சாங்க. அப்ப இப்படி எல்லாம் சம்பவம் இருக்கும்போது அதை ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் வேணும்னே சுடல, அப்படி சுடும் போது அங்க மேல பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன பேசின ஒரு நபர் தான். கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியோடைய அந்த மரண வழக்கு, அந்த ஸ்கூல்ல அந்த மாணவி தற்கொலை செய்யப்பட்ட அந்த விஷயத்துல மொத்த தமிழ்நாடுமே ஸ்ரீமதியோடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டு போராடிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சவுக்கு சங்கர் மட்டும் அதே ஸ்ரீமதி மத்த விஷயத்துல ஸ்கூல் பிரச்சனையெல்லாம் அதாவது சூசைட் எல்லாம் பண்ணிக்கல, ஸ்கூல் ஓனருக்கு கழுத்து நிலவ கடன் இருக்கு, அவர் பாவம் அப்பா அப்புறாணி மனுஷன், இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் கூட அஃபேர் இருக்குது, ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் பிரச்சனையால தான் இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிச்சு, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இவ்வளவு கேடுகட்டத்தனமா பேசின ஒரு நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஏன் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை பத்தி ஒரு பேசாத கருத்தா? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வீட்டுல இருப்பாங்க, அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு விதவை பெண்களா இருந்தா அந்த நீதிபதி இந்த விதவை பெண்களை யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த பெண்களுக்கு அதுல காசும் கிடைக்கும், இவங்களுக்கு தேவையான மற்றதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேடுகட்டத்தனமான காரியத்தை பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி போலீஸ்ல பணிபுரியக்கூடிய பெண் காவல் அதிகாரிகள் அவங்களோட உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா உயர் அதிகாரிகள் கூட அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் கேடுகட்டத்தனமா பேசினதாலதான் சமீபத்துல இந்த சவுக்கு சங்கர் கைதுமே செய்யப்பட்டாரு. அப்ப இப்படி எல்லாம் இவருடைய பழைய வரலாறுகள் இந்த மாதிரி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்காக இன்னைக்கு 41 உயிர்கள் கொல்லப்பட்டதையுமே சமீபத்துல என்ன பேசினாரு, 41 உயிர் போனது நல்ல விஷயம் தான், அப்பதான் விஜய்க்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு இன்னைக்கு தனியா நிக்க கூடாது, பாஜக அதிமுக கூட சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் விஜய்க்கு வந்திருக்கல, 41 உயிர் போனதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி 41 உயிர் போனதும் நல்லதுதான் பேசின ஒரு வாய் தான் இன்னைக்கு நைட்டு 1 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம் செஞ்சுட்டாங்க, காலையில 6 மணிக்கே எல்லா உடல்களையும் எரிச்சிட்டாங்க, எரிக்கிறதுக்காக ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவ்வளவு பொய்களை பரப்பிட்டு இருக்கிறாரு. அந்த பொய்களை நம்பியும் இந்த அப்பாவி ரசிகர்கள் அதையுமே ஷேர் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய செய்திகளோட உண்மை தன்மையை கொஞ்சமாச்சும் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா விஜய் கிட்ட துளி அளவு கூட நேர்மை இல்லை. இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இதை வச்சு எடப்பாடி தனக்கான ஒரு அரசியலை செய்ய பாக்குறாரு. அந்த கூட்டத்துல தன்னோட கட்சிக்காரனையே தாவேக்காவுடைய கொடியை பறக்க விட்டுட்டு பாத்தீங்களா கொடி பறக்குதா புள்ளையார் சொல்லி போட்டாச்சா அப்படிங்கிறாருல. விஜயோட தரப்புல இருந்து எங்கேயாவது ஒரு மறுப்பு அதை பத்தி சொன்னாங்களா? இல்லங்க, எங்க கட்சியோட தொண்டர்கள் யாருமே அங்க போய் கொடியை காட்டலங்க, எங்களுக்கு அதிமுகவுமே ஒரு அரசியல் எதிரி தான், நாங்க அதிமுகவுக்கு மாற்றாதான் நாங்க இங்க வந்திருக்கோம், அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில இருக்கு, அதனால எக்காரணத்தை கொண்டு அதிமுக நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி விஜயோட தரப்புல இருந்து ஒரு துளி அறிக்கையாச்சும் ஏதாவது வந்ததா? அப்ப கடைசி வரைக்கும் அவங்க பேச மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, நான் கால் பதிக்கணும்னா அதிமுக வேணா கூட்டணி வைப்பேன், அவங்க பாஜக கூட இருந்தானே RSS உடைய கட்டளை கேட்டிருந்தானே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அந்த இடத்துல நான் ஸ்டாண்டா இருந்தா போதும் சொல்லி இப்படி சுயநலம் அரசியல் செய்யக்கூடிய நபர்களை மக்கள் ஒவ்வொருத்தருமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் 20 நாள் கடந்து போயிருச்சு, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வெளியில வராம இருக்காங்கன்னா அப்ப உங்களை அப்பாவிகளா பயன்படுத்தி உங்களை பலிகடாக்களாக பயன்படுத்தி இங்க யார் யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறாங்கன்றத அந்த ரசிகர்கள் இனியாச்சும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.